ஈஸ்வரி பயங்கர கோவமாக கேட்குறாங்க. காஃபி காஃபி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்த உடனே ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க, என்ன காஃபி காஃபின்னு கூப்பிட்டா காஃபி வந்துடுமா? உன் பேர் என்ன காஃபியா? ராதிகா தானே? நீலாம் போகவே போகாது. இல்லை இல்லை, அத்தை கூப்பிட்றாங்க, போய் காஃபி கொடுக்குறேன் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ போகவே கூடாது. அந்த அம்மா கத்தட்டும், ஒரு 4-5 வாட்டி கத்தட்டும், ஒன்றும் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் போகிறாங்க. என்ன காஃபி காஃபி கூப்பிட்றீங்க? என் பேர் தெரியும்ல, என் பொண்ணு பேர் ராதிகா, அதனால் பேர் சொல்லி கூப்பிடுங்க. சும்மா காஃபின்னு கேட்டாலாம் வராது. இருங்க நான் போய் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அப்படியே கோபி வராரு. என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை ஏன்டா கேட்குற, இன்னும் காஃபியே நான் குடிக்கல. ஐயோ என்னம்மா காஃபி குடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. இல்லை மாப்பிள்ள, இங்கெல்லாம் எல்லாம் லேட்டாக தான் செய்வோம். அவங்க வேறு ஃபில்டர் காஃபி தான் வேணும்னு சொல்கிறாங்க, இன்ஸ்டன்ட் காஃபிலாம் வேணாம்னு சொல்கிறாங்க, அதனால் நான் போய் போட்டு எடுத்துகிட்டு வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் டிஃபன் கூடவா கொடுக்கல? ராதிகா உனக்கு தெரியாதா 8:30 மணிக்கெலாம் அம்மா சாப்பிட்டு மாத்திரை போடுவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவளே புள்ளத்தாச்சு, அவளே உடம்பு முடியாமல் இப்போ தான் எழுந்து வர, அவளை போட்டு எதுக்காக திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதை கேட்டவொடனே அப்படியே அமைதியாக இருக்கிற கோபி எதுவுமே பேசவே இல்லை. எனக்கு இந்த காஃபி வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே வாங்க மாப்பிள்ள, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் அம்மா பண்ணுறதுலாம் எதுவுமே சரியாகவே இல்லை. டெய்லி டிவி போடுறாங்க, ரொம்ப சவுண்டாக எல்லாரும் எதிர்க்கும் வச்சு கேட்குறாங்க. எங்களுக்கு ரொம்ப கோவமாக வருது. நேற்று பாலை கீழே ஊற்றிட்டாங்க, துடைக்க கூட மாட்டாங்க, நீங்கள் துடைங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி கோவப்படுத்திகிட்டே இருக்காங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அது எப்படி நான் பண்ண முடியும்? எங்கள் அம்மா வேணும் தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன், நீங்கள் கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்க, அதெல்லாம் என்னால் முடியாது. சப்போஸ் ஏதாவது கீழே ஊற்றிட்டா என்ன கூப்பிடுங்க, நான் வந்து துடைக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் மாப்பிள்ள, என் பொண்ணு மாசமாக இருக்கா, எப்போ பார்த்தாலும் குழந்தை வேணாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாவது சொன்னாங்க நான் போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நீங்கள் எதுவுமே பண்ணிடாதீங்க சரிங்களா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு கோபி சொல்கிறாரு. ஈஸ்வரி மயக்கம் போட்டு அப்படியே கீழே வந்துட்டாங்க. பார்த்தோன்னே கோபி கத்துறாரு, அம்மா என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து உட்கார வைக்கிறாரு. ஒன்றும் இல்லைடா, எனக்கு கொஞ்சம் மயக்கமாக இருக்குது, நைட்டு சாப்பாடும் லேட்டாக சாப்பிட்டேன், இப்போ காஃபியும் இது வரைக்கும் குடிக்கல, அதனால தான் எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, லோ பிபி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வாமா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கூப்பிட்றாரு. அதெல்லாம் நான் வரல, வேண்டாம், எனக்கு சரியாகிடும் கோபி, அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு கோபி. என்ன இது, அம்மாவுக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை கோபி, நீ வருத்தப்படாத அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க கோபி கிட்ட.